ஹாய் HTMLல பட்டன் டேக் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அந்த பட்டன் டேக்கை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கான ஒரு HTML டேக்ல பாடி டேக்குள்ள பட்டன் அப்படின்ற ஒரு டேகை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம அதை ரன் பண்ணதும் நமக்கு கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பட்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேக்குள்ள கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருவேன். கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள பட்டன். இந்த பட்டன் அப்படின்ற கிளாஸ் எதுக்குன்னா, இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற குரூப்ல இருந்து ஒருத்தரை மட்டும் நம்ம கூப்பிட்டோம்னா ஒரு நேம் வச்சு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் பர்டிகுலரான ஒரு நேம் வைக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஈஸியாக அந்த பட்டனுக்கு உண்டான பிஹேவியர் அண்டு சிஎஸ்எஸ் ஸ்டைல்லாம் எழுதுறதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி இந்த பட்டனுக்கு நான் ஸ்டைல் எழுதுறேன் பாருங்கள். நம்ம ஸ்டைல் எழுதணும்னா அதுக்கு ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணணும். ஸ்டைல் டேக்குள்ள தான் நம்ம எப்போவுமே ஸ்டைல் எழுதணும். இப்போது பட்டன் கிளாஸ் நேமை எப்படி நம்ம ஸ்டைல் டேக்கில் டிக்ளேர் பண்ணணும்னா டாட் கிளாஸ் நேம். இந்த பட்டனோட கிளாஸ் நேம் பட்டன். ஸோ அதனால டாட் பட்டன். எதுக்கு டாட் வச்சிருக்கேன்னா, நம்ம கிளாஸ் நேமாக டிக்ளேர் பண்ணால் அதை டாட் வச்சு கிளாஸ் நேம் கொடுக்கும்போது தான் அது பட்டன் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு உண்டான கோடுன்றதை அது எடுத்துக்கும். சிஎஸ்எஸ்ல இதுதான் சின்டெக்ஸ். டபுள் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கணும். கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம என்ன கோடு எழுத போகிறோமோ அதை நம்ம இங்கே எழுதணும். நான் இந்த பட்டனுக்கு டெக்ஸ்டோட கலர் ரெட்டாக வரணும் அப்படின்னு கொடுக்க போகிறேன். கலர் டெக்ஸ்டோட கலர் ரெட்டுன்றதுக்காக நான் ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எனக்கு என்ன வரணும்னா கிரீன். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு பட்டனோட கலர் க்ரீனாகவும் டெக்ஸ்டோட கலர் ரெட்டாகவும் வந்துச்சு. இப்போ இன்னும் இதில் கொஞ்சம் நான் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் சைஸ் டெக்ஸ்டோட சைஸ் வந்து 25 பிக்சல். சைஸ் வந்து 25 பிக்சல். பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் வந்து 10 பிக்சல். இப்போ இதை நம்ம ரன் பண்ணுவோம். நமக்கு பேடிங் வந்திருக்கு. சைஸ் இம்ப்ரூவ் ஆனதுக்கு ஸோ நான் 250 கொடுத்துருக்கேன். ஸோ சைஸ் நமக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்? டெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கணும். சைஸுன்னு நம்ம கொடுக்கக்கூடாது, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணுவோம். வா, நமக்கு பாருங்க இவ்வளோ பெரிய பட்டன் வந்திருக்கு. நமக்கு 25 பிக்சல் போதும். ஸோ 25 கிளிக் மீ கிளிக் 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 கிளிக். அவ்வளோதான். ஒரு பட்டன் அப்படின்ற டேகை இப்படி தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இந்த பட்டன் டேக்கு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம அந்த கிளாஸ் நேமுக்கு ஸ்டைல் எழுதுறதோ ஸ்கிரிப்ட் எழுதுறதோ என்ன வேணால் வாட்டவர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்கிரிப்ட் கூட எழுதலாம். ஸோ இந்த பட்டன் நேம் வச்சு நம்ம ஸ்கிரிப்ட் எழுதலாம். அதனால் ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்படி தான் பட்டன் டேகை நம்ம ப்ராப்பராக எப்போவுமே யூஸ் பண்ணணும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.